முதல் சத்தியம். உங்களுடைய அகம் ஸ்வபாவம் பரமசிவம். உங்க ஒரிஜினல் அசம்ஷனான அகம் பாவம் ரொம்ப உங்களை கட்டிடுச்சு. அந்த கட்டு தளர்ந்து சில வினாடிகள் கூட நீங்கள் இருக்க இயலாத வகையிலே அகம் பாவம் உங்கள் ஆக்டபஸ் மாதிரி சுத்தி சூழ்ந்துட்ட மாதிரி. அந்த தீய சக்திகள் எப்பவுமே அப்படிதான் பண்ணுங்க. ஒரு தீய சக்தி பரவி சூழும் போது பாத்தீங்கன்னா அது எல்லா சக்தியும் பிடிச்சிக்கும். அரசியல், லெஜிஸ்லேச்சர், மீடியா, எக்ஸிகியூட்டிவ், ஜுடிஷியரி, சோசியல் நரேட்டிவ்ஸ், இது அத்தனையும் அந்த ஆக்டபஸ் மாதிரி ஆக்குபை பண்ணி அந்த தீய சக்தி. அப்ப மட்டும்தான் நீங்கள் தெய்வ சக்தியின் அருளாலே விழித்துக் கொள்ளாமல் வைத்திருக்க முடியும். அதாவது சமூகம் உங்கள் மீது திணிக்கின்ற லார்ஜ் குவான்டிட்டியான அவங்க எல்லாருடைய அசம்ஷன்ஸை நீங்க கேள்வி கேட்கறதுக்கு நேரம் இல்லாததுனால, ஆராய்வதற்கு நேரம் இல்லாததுனால உங்கள் மீது திணிக்கப்பட்டவைகளை அப்படியே உங்க அசம்ஷன்ஸா மாத்திக்கிறது தான் அகம்